பேர் கென். நான் வந்து காமெடி ஆக்டர் கருணாஸுடைய பையன். இந்த படத்தில் முருகுன்னு சொல்லிட்டு ஒரு 5 பசங்களில் ஒரு லீடிங் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஏன்னா நாங்கள் எங்கள் டீம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த படத்துக்காக. ரொம்ப என்ன சொல்கிறது, டே நைட் ஷூட் தான் இந்த படம். உண்மையிலே சீரியஸாக டே நைட் ஷூட் தான். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எமோஷ்னலான படம், ஒரு காமெடியான படம், அப்புறம் த்ரில்லர், எல்லாமே 3மே இருக்கிற படம். யாருமே இதில் வந்து ஓபி அடிச்சு அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை தான் இந்த படத்தில் போட்டிருக்கோம். எங்களுடைய பலனும் இந்த படத்தில் வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு சிடிலலாம் படம் பார்க்காதீங்க, நேரில் போய் பாருங்கள். அப்புறம் என்ன சொல்கிறது, அதான் ஒன்று தான், நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த படத்துக்காக. எங்கள் டீம் டோட்டலாகவே ரொம்ப, நான் வந்து முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஆண்டனி சார், அப்புறம் நாங்கள் சார்லஸ் அங்கிளுக்கு, அப்புறம் கேமராமேன்களுக்கு லைட்டாக எனக்கு கொஞ்சமாவது வெள்ளையாக காமிச்சதுக்கு படத்தில். அப்புறம் என் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ். ஏன்னா நாங்கள் நல்லா நடிக்கிறோமோ இல்லையோ அவங்க சொல்லித்தருவாங்க எங்களுக்கு, இந்த சீன் இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்றது. அவங்க சொல்லி தந்தது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என் கூட நடித்த என் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸு திருப்பி கிடைப்பாங்களான்னு தெரியாது. வா இங்கே வா, நீ வா. அதான் இதோ இந்த பொண்ணு இருக்கா பாருங்க, கொடுமைக்காரி. ஒரு வேறு லெவல் கொடுமைக்காரி இவ. என் முடி போன காரணமே இவ தான் இந்த படத்தில் ஃபுல்லாக. ரொம்ப என்ன சொல்கிற, ஆனால் செம்ம சிஸ்டர் படத்தில். ரொம்ப ஜாலியாக ஒரு நாள் கூட எனக்கு வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு போர் அடித்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படிலாம் இருந்ததே இல்லை. தூக்கம் கூட வர ஷூட்டிங் ஸ்பாட்டில் நைட்டு போனால் கூட இதுங்க உட்காந்து என் உயிரை வாங்கி எடுத்ததுங்க. அதனால் தயவு செஞ்சு படத்தை நேரில் போய் பாருங்கள். அதாவது நேரில் இந்த சென்ஸ் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ.